மக்களே, இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கஸை தாண்டி என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதை பற்றி அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜ் தி பீப்புள். பார்த்த உடனே ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி நாம் பேச போகிறோம். ரீசண்டாக ஆக்டர் அஜித்தோட அம்மா வந்து தவறிட்டாங்க. நம்மளுடைய வருத்தங்களையும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் சொல்லிக்கிறோம். ஸோ அதில் என்னடா நீ டிஸ்கஸ் பண்ண போகிற, அதில் என்ன பீப்புள் ஜட்ஜ் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா, அந்த 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 டெத்துக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய மரியாதையை செலுத்துறதுக்காக போயிருக்காரு. அவர் தனியாக போயிருந்தால் பிரச்சனை இல்லை, அவர் கூட திரிஷாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ இது ரொம்ப நாளாக இது வந்து இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. திரிஷா வந்து விஜய் வந்து அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட இருந்தால், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சுற்றினா அவங்க ரெண்டு பேர் அஃபேரில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறோம் மக்களே. ஆமாம், ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசினாலோ, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சிரித்து பேசினாலோ, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட இருந்தாலோ நம்ம ஈஸியாக அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நம்ம ஈஸியாக பேசிடுறோம். ஸோ இதை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக பேசணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலே அவங்க ரெண்டு பேர் வந்து அஃபேரில் இருக்காங்கன்னு அர்த்தமானு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாக வந்து ஒரு ஒரு பொண்ணு அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர்றதே எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கு. அந்த 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 விஷயமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 60-70 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வெளியிலேயே வந்திருக்கு. ஒரு பொண்ணை நம்ம வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வரதுக்கே நம்ம இத்தனை வருஷம் போராட்டம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் அது முழுசாக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு பொண்ணு வெளியில் பத்திரமா சேஃபாக வந்து போகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு வெளியில் வந்து ஒரு பையன் கூட பேசிட்டா, ஒரு பையன் கூட சுற்றுறா அப்படின்றதுனால மட்டுமே வச்சு அந்த பொண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இந்த இஷ்யூன்னு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பார்க்குற எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுறோம். அது ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், ஒரு ரோட்டில் நார்மலாக போகிற ஒரு சக மனுஷனாகட்டும், நம்ம பார்க்குற எல்லாருமே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தனோட ட்ரெஸ்ஸிங் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம், ஒருத்தன் பேசுகிறத பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம், ஒருத்தனோட ஸ்லாங்கை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ஒருத்தன் ட்ரெஸ்ஸை வந்து மோசமாக போட்டிருந்தானா ரொம்ப கேவலமானவன், அவன் வந்து அவனுக்கு டீசன்ஸே தெரியாதுன்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஒரு ஆஃபீஸில் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு அதுக்குள்ளே இல்லைன்னா அவன் அந்த ஆஃபீஸ்க்கே ஃபிட் இல்லை, அவன் அங்கே வேலை செய்யறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை அப்படின்னா நான் உன்னை என் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் நான் ஜட்ஜ் பண்ணுவேன், நான் என் இஷ்டத்துக்கு உன்னை எப்படி வேணால் நான் நினைப்பேன் அப்படின்றத அந்த ஒரு கேடுகட்ட ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஒரு பொண்ணு அன்டைமில் வெளியில் போகிறாருனாலே, ஒரு பொண்ணை நார்மலாக நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துப்போமே, நீங்கள் நைட்டு ஒரு மணிக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு பொண்ணு ரோட்டில் பஸ்ஸுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காகவோ ஒரு பொண்ணு அங்கே நிற்குதுன்னா, ஒரு பொண்ணு தனியாக நிற்குதுன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? எல்லாருமே அதை தானே நினைக்கிறோம், அந்த பொண்ணு ஐட்டம், அதனால தான் இந்த நேரத்தில் அங்கே நிற்குது அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது அந்த பொண்ணு அங்கே என்ன சுச்சுவேஷனில் நிற்குது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம அது ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் அந்த பொண்ணை. ஒரு பொண்ணோ சரி, ஒரு ஒரு வயசானவங்களோ சரி, இல்லை ஒரு ஆன்ட்டியோ சரி, நான் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம். இந்த எண்ணங்கள் நமக்கு எங்கேருந்து வருதுன்னா,
இத்தனை வருஷம் நாங்கள் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் வந்து நாங்கள் தான் படிக்க வச்சோம், பெண்களுக்கு எல்லா உரிமையும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிக்கிற சோகால்டு ஃபெமினிஸ்ட் இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா இவங்க தான். இந்த சோகால்டு ஃபெமினிஸ்ட் இருக்காங்களே, நாங்கள் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறவங்க, நாங்கள் வந்து பெண்கள் உரிமைக்காக போராடுறவங்க, நாங்கள் ஃபெமினிஸ்ட்டு, நாங்கள் வந்து பெண்கள் உரிமைக்காக போராடுறோம், பெண் சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடுறோம், பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லிக்கிற சோகால்டு ஃபெமினிஸ்ட்டு தான் இது எல்லாமே பண்ணுறது. நாமளாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன். என் கூட இருக்கிற ஃபெமினிஸ்ட்டு இப்போ இந்த விஜயும் திரிஷாவையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. ஈவன் தான் நம்மளுக்கு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஈவன் சங்கீதா மேம் வந்து ஒரு ஆக்டர்ஸ் கூட இருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஆக்டர்ஸ் யாரும் நம்மளுக்கு தெரியாது. அது ஒருவேளை திரிஷாவாக இருக்கலாம், அது அவங்க இல்லாமலேயும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கேவலமான ஒரு எண்ணம் வந்து இது ஒழியணும் தலைவா. இந்த எண்ணம் வந்து ஒழியணும். இன்றைக்கி விஜயும் திரிஷாவை பற்றியே ஜட்ஜ் பண்ணுற இந்த சோகால்டு ஃபெமினிஸ்ட்டு நாளைக்கு என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க? நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்டை ஜட்ஜ் பண்ணுவாங்க, என் தங்கச்சியை ஜட்ஜ் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்த திராவிட கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இந்த திமுக காரங்க, இவங்க தான் அதிகமாக பண்ணுறது. இவங்க தான். நான் ஏன் இதை குறிப்பிட்டு இவங்க தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல எல்லா திமுக காரங்களும் என்ன சொல்கிறாங்க, என்ன 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 பேசுகிறாங்க தெரியுமா? எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சரி, இந்த இன்டர்வியூ எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் இந்த நேரத்துக்கு அங்கே போகணும், அந்த பொண்ணுக்கு அன்டைமில் என்ன வேலை, இந்த நேரத்தில் அவன் லவரை ஏன் பார்க்க போகணும், அந்த பொண்ணு அவன் ஆளை பார்க்க போகுதுரா, அந்த பொண்ணுக்கு அவங்க வேறு எது கூட வேலை இருக்கலாம், அந்த பொண்ணு அவங்க வேலை பார்க்கவே அது போட்டோமே. அப்போ இதனால நம்ம பேசிகிட்டு இருந்த ஃபெமினிசமோ இல்லை இந்த பெண்ணியமோ இதெல்லாம் எங்கே போச்சு? ஸோ இதை ஜட்ஜ் பண்ணுற பீப்புள் யாருன்னு பார்த்தா இந்த சோகால்டு ஃபெமினிஸ்ட்டு. நாங்கள் ஃபெமினிஸ்ட்டுன்னு வெளியில் உலகத்தில் வந்து அப்படியே பெருமையாக மார்த்தட்டிக்கிற சோகால்டு ஃபெமினிஸ்ட், என் கூட இருக்கிற ஃபெமினிஸ்ட்டு, என் கூட இருக்கிற சக நண்பர்களே அந்த ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களே அந்த கேள்வி தான் கேட்குறாங்க, இந்த பொண்ணு ஏன் இந்த நேரத்துக்கு வெளில போகணும், இந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட என்ன பேச வேண்டியது இருக்குது. இது எந்த அளவுக்கு சீக்கிரமாக இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இதோனும் அது ஒவ்வொரு தனி மனுஷனும் அவன் மாறணும். ஸோ நான் வந்து ஒரு டிஷர்ட்டையோ ஒரு ஷார்ட்ஸோ நான் போட்டுக்கிட்டு வெளியில் போகிறேன்னா இந்த உலகம் எனக்கு கேவலமாக பார்க்கல. இதே ஒரு பொண்ணு ஒரு டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் போட்டு வெளில போகுதுன்னா அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணுறது ஈஸியாக, இந்த பொண்ணு அந்த மாதிரி கேரக்டரு, அதனால தான் இந்த பொண்ணை உடம்பு காட்டிக்கிட்டு வெளியில் சுற்றுது. ஸோ அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணிடுறது. இல்லை அந்த பொண்ணு ஒருத்தர் கூட சிரித்து பேசுனா அந்த பொண்ணு வந்து ஜட்ஜ் பண்ணிடுறது, அந்த பொண்ணு இந்த மாதிரி கேரக்டர், அந்த பொண்ணு. இப்போ நான் இது பொண்ணுங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பசங்களுக்கே எடுத்துக்கோமே. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சிரித்து பேசுனா உடனே அந்த பொண்ணு என்ன தெரியுமா ஜட்ஜ் பண்ணும், அவன் வந்து என்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், என்கிட்ட வழியிறான் அப்படின்னு நினைக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் என்னை அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன நினைக்கும் தெரியுமா, இவன் என்னை கரெக்ட் பண்ணுறான், இவன் வந்து என்னை இது பண்ண பார்க்குறான், அதனால தான் அவன் என்னை அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்றான். ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையனை அண்ணான்னு யாரோ தெரியாதோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு ஒரு பையனை அண்ணான்னு கூப்பிடுறதுன்றது ஒரு மேண்டட்ரியாக எனக்கு புரியலை. இங்கே எல்லா பசங்களும் இங்கே கேவலமும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் இங்கே கேவலமும் கிடையாது. ரெண்டு ஜென்ரலுமே தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ கால் என்னை அண்ணன் கூப்பிட்றதுனால நான் உன்னை இது பண்ண போகிறது கிடையாது. நீ எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை வச்சு கூப்பிட்றதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போகிறதும் கிடையாது, என் பேரை வச்சு கூப்பிட்றதுனால நீயும் ஒன்று குறைஞ்சி போகிறது கிடையாது. ஸோ நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுனால மட்டும் என்னை வந்து கேவலமாக பார்க்குறது, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சிரித்து பேசினேன், இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட நான் மூஞ்சி காட்டினேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான்
கோவமாக பேசினா என்ன சிடுமூஞ்சின்னு சொல்கிறது. ஒரு இடத்துல வந்து நான் அவங்க நினைக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னா என்னை அந்த இடத்த விட்டு தனிமைப்படுத்துறது, என்னை அந்த இடத்த விட்டு ஒதுக்கி வைக்கிறது. இது ஆஃபீஸில் லிட்ரலி எல்லா ஆஃபீஸ்லேயும் இது நடக்கும். இது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் என்னை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அவனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகணும். அப்போ தான் வந்து அவன் நம்மளை சேர்த்துப்பான். அப்படி அவன் பாக்ஸுக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நீ உள்ளே வரல, அதனால் நீ தூரப்போ, நீ வந்து எங்களுக்கு ஏற்ற ஆள் இல்லை, இது தூரப்போ அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. சோக்கால் மாடர்ன் டிஸ்கிரிமினேஷன் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஹைஜீனா, அது எனக்கு புரியல. நான் குடிக்கிற நான் ஒன்றும் நோயாளி கிடையாது, நான் ஒன்றும் அப்படியே இது கிடையாது, நான் ஒன்றும் அழுக்க முடியாமல் அந்த உட்காரல. நீ குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் நான் ஒரு அவசரத்துக்கு நான் தண்ணி எடுத்து குடிக்கிறேன்னா அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நானே அனுபவப்பட்டிருக்கேங்க. பர்சனலாக நானே அனுபவப்பட்டதுனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், இந்த ஜாதி. ஒரு நிமிஷம் ஆய் போயிட்டு வந்துடுறேன். என்ன சொன்ன? ஜாதி தானே, போயிட்டு வந்துட்டேன். இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன தான் ஐடியானே எனக்கு புரியல நண்பர்கள். இந்த ஜாதி வந்து நம்ம ஒரு கடுமையான சட்டத்தாலேயோ ஒரு கடுமையான ஒரு தண்டனையால் இந்த ஜாதி ஒழிச்சிட முடியுமானா ஒழிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆக்டு, ஸ்பெஷல் சட்டங்கள் கொண்டு வந்து இதை மாற்ற முடியுமானா முடியாது. இங்கே ஒவ்வொருத்தரும் ஜாதியை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு ஜாதி மேலே என்ன விருப்பம்னா, சிலருக்கு ரிசர்வேஷனால் விருப்பம் இருக்கலாம், சிலருக்கு ஜாதி பற்றுனால இது இருக்கும், சிலருக்கு ஜாதி வெறி இருக்கும், சிலருக்கு லவ் காதல் திருமணம், கலப்பு திருமணம், அந்த லவ் மேரேஜ் மேலே விருப்பம் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும்னா இது வந்து இந்த எந்த ஒரு சட்டத்தாலேயோ இல்லை எந்த ஒரு ரூல்ஸ் போட்டோ இல்லை கடுமையான தண்டனைகள் கொடுத்தோ இது மாறுமானா எனக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒவ்வொருத்தரும் நம்மளாக மாறணும், நம்மளாக அந்த சேஞ்சு கொண்டு வரணும், நம்மளாக அதை உணர்ந்து வெளியில் வர்ற வரைக்கும் இந்த சமூகத்தை விட்டு ஜாதி ஒழிக்கவே முடியாது. அதனால தான் இந்த ஜாதின்றது வெறும் அது ஒழிக்கவே முடியாது நண்பர்களே. அதாவது அவ்வளோதான். அது வச்சு அரசியல் வேணால் பண்ணலாமே தவிர்த்து அது ஒழிக்கவே முடியாது. நான் வந்து எனக்கு ரிசர்வேஷன் பற்றி நல்ல புரிதல் இருக்கணும். எனக்கு ரிசர்வேஷன் பற்றி நல்ல புரிதல் இருந்துச்சுன்னா நான் சில நேரத்தில் எனக்கு அந்த ஜாதி மேலே இருக்கிற அந்த வன்மை குறையலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ ரிசர்வேஷன்னா என்ன, அது யாருக்காக அது ரிசர்வேஷன் எதுக்காக ரிசர்வேஷன் இருக்குது, எதுக்காக இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கின்றத அந்த ஒரு புரிதலை ஸ்கூல்லேருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த கலப்பு திருமணம், லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் எக்ஸ்ட்ரா கோட்டா கொடுக்குறோம், எல்ஸ் ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்போ அப்படி இல்லை ஏதாச்சும் ஊக்கத்தொகையோ ஏதாச்சும் இல்லை ஒரு அரசாங்க வேலையோ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து இந்த லவ் மேரேஜை வந்து ஊக்கப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். என்கரேஜ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஏதாச்சும் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதையும் தாண்டி லவ் மேரேஜ் பண்ணுறவங்களோட பாதுகாப்பையும் இந்த கவர்மெண்ட் உறுதிப்படுத்தணும். ஸோ அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது, பட் பண்ணணுன்றது என் ஆசை. ஸோ அப்படி ஒரு வேளை ஜாதி கொலை நடந்து ஸோ ஆணவ கொலை நடந்துச்சுன்னா அந்த குற்றவாளி இவங்க தான் கண்டுபிடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னா அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணணும். அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அவங்க எல்லா சொத்துமே
இன்கே விச் மீன்ஸ் எல்லா சொத்துமே அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணணும், அவங்களுடைய எல்லா சொத்தும் பறிமுதல் பண்ணி அந்த இழப்பு நேர்ந்த அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். இப்போ வந்து என் வீட்டில் வந்து என் வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களை ஆணவத்தை பண்ணிடுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி எனக்கு கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட்டு உரிமையை ரத்து பண்ணணும், அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணணும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த சாதி கொலை பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஜாதியை எவ்வளோலாம் நம்மளால் சிரமப்படுத்த முடியுமோ, எவ்வளோலாம் அந்த ஜாதியோட விஷயத்தை அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கணுமோ அவ்வளோ தூரம் அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது கண்டினியூஸாக இது ஒரு நாளில் நடந்துடாது. இதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ இது பொறுமையாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் இது ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் பேச போகிறது ரிலேஷன்ஷிப். ஒருத்தர் லவ் பண்ணுறது, ஒரு மேரேஜும். ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே அதுக்குள்ளே 1008 சண்டை இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே அது எப்போவுமே வந்து சந்தோஷமாகவே இருக்குமானா கிடையாது. அது அப்படி இல்லை. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னால் அதுக்குள்ளே சண்டைகள் இருக்கும், அந்த கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ என் பார்ட்னர்கிட்ட நான் எல்லாத்தையுமே தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பேன். தவிர்த்து நான் எப்போவுமே என் பார்ட்னர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே என் பார்ட்னரை நான் சந்தோஷமாகவே வச்சுக்கணும் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலி அது ரியாலிட்டியே கிடையாது. ரியாலிட்டியில் கஷ்டம் இருக்கும், வலி இருக்கும், நம்ம நிறைய அழுக வேண்டியது இருக்கும், நிறைய கோவப்பட வேண்டியது இருக்கும், நிறைய கோவப்படுத்தவும் செய்வோம். பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன தான் சண்டைனாலும் எவ்வளோ தான் பிரச்சனைனாலும் திரும்ப ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம திரும்பவும் ஒருத்தர் வந்து நீ வேணும் எனக்கு வேணும் திரும்ப வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் அந்த ரிலேஷன்ஷிப். அதில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகு. நீ கோவப்பட்ட, நீ ஏன் திட்டிட்ட, நீ நான் இப்போ சண்டை போட்டால் அவ்வளோதான், இது பிரேக்கப் பண்ணிக்கலாம், இது முடிச்சிடலாம் அப்படின்னு போகிறதுல எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன்னா நீ என்கிட்ட சொல்லணும், நீ என்னை கஷ்டப்படுத்தியிருக்க, அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்க. நீ சொல்லாமலே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இங்கே யாருமே கடவுள் கிடையாது. நீ சொல்லாமல் ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லாமலே ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் இது ஒன்றும் சினிமாவோ இல்லை கடவுளாக கிடையாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் சொன்னதான் அது தெரியும். சொல்லாமே ஒரு விஷயம் பண்ணணும், சொல்லாமே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இப்போ பசிக்குது அப்படின்னா எனக்கு பசிக்குது நான் சொன்னால் தான் தெரியும். ஸோ நான் சொல்லாமலே என்னை பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு யாரும் கடவுள் கிடையாது. எனக்கு வலிக்குதுன்னா நான் சொன்னால் தான் உனக்கு தெரியும். எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்லலைன்னு உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு வலிக்குதுன்னா நான் வலிக்குதுன்னு சொல்லணும் இல்லையா? அது ஏன் சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இது போத் ஆஃப் தேம் தான் நான் சொல்கிறேன், 2 பேருமே தான் சொல்கிறேன். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு என்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா நான் எனக்கு கஷ்டப்படுத்துகிறேன், இது பண்ணாதான் சொன்னால் தான் யாருக்கு வந்தாலும் தெரியும். சொல்லாமலே நீ புரிஞ்சுக்கணும், சொல்லாமலே எல்லாமே நீ செய்யணும், சொல்லாமலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலாம் யாருமே கடவுள் கிடையாது. சொல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் செய்கிறதுக்கு. ஸோ எவ்வளோ பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை தாண்டி அவங்களுக்கு சேர்றோமா அப்படின்றதுல தான் அந்த லவ்வே இருக்கே தவிர்த்து சண்டை போட்டோம் பிரச்சனை வந்துருச்சு அவ்வளோதான் விட்டு போகிறோம் அப்படின்றது பேரெலாம் லவ்வே கிடையாது. அது பேர் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். இந்த முக்கால்வாசி லவ் வந்து எப்படி போகுதுன்னா, நான் பொண்ணுங்களை குறை சொல்லணுன்றதை இது நான் சொல்லலை. பொண்ணுங்க எப்போயுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டே இருக்காங்க, பேக்கப்புக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்போ நம்ம வீட்டில் பிரச்சனை ஆகுது, எப்போ நம்ம வீட்டில் வந்து பேக்கப் நம்ம வீட்டில் வந்து நம்மளை பிரச்சனை பண்ணி பிரிக்கிறாங்களோ அடுத்த நிமிஷம் இன்னொருத்தன் பேக்கப்பில் இருக்கான் அவனுக்கு. ஸோ பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு சோகமாக இருந்தால்
அந்த பொண்ணை வந்து அந்த சோகத்துலேருந்து கொண்டு வரத்துக்கோ, அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னா அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஈவன் அது பசங்களே எப்படா பேக்கப் ஆகும், எப்படா நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு போவோன்ற அது பையனே ரெடியாக இருக்கான். அது பண்ணுறது ஒரு பையன்தான். ஸோ அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்க கூட ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருமே அந்த பொண்ணோட கஷ்டத்தை கேட்குறாங்க. ஆனால் இதே ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா அந்த பையனோட பிரேக்கப்பை எல்லாருமே சேர்ந்து கிண்டல் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவனை அதுலேருந்து ரெக்கவர் பண்ணணும், அதுலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரணும். இல்லை அவனுக்கு பேக்கப்பு இப்போ அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டான், அவனுக்கு இன்னொரு பொண்ணு நம்ம கிடைக்குமானா கிடைக்காது. உடனே அந்த பையனாக கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியில் வந்து அதை ஓவர் கம் பண்ணி அவன் கம்பேக் கொடுக்குற பாரு, அவன் தான் அதை ஓவர் கம் பண்ணி வெளியில் வருவானே தவிர்த்து மற்றவங்களால அவன் ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஓவர் கம் பண்ண வைக்கவும் மாட்டாங்க. அவனுக்கு சப்போர்ட் யாருமே வரதும் தெரியாது. ஸோ நீ என்ன தான் நீ வந்து வெளியில் பேசினாலும் பொண்ணுங்களுக்கு வந்து அப்படி இல்லை, பொண்ணுங்களுக்கு இப்படி இல்லைன்னு நீ பேசினாலும் இதுதான் ரியாலிட்டியில் நடக்குது. என் அனுபவத்தில் சொல்கிறேன், இதுதான் ரியாலிட்டியில் நடக்குது. ஒரு பொண்ணு ஏன் ஒரு பையனை வந்து எப்பவுமே கூடயே வச்சுருக்கான்னா, இவனை எப்போனாலும் இவன் எப்போயாச்சும் நம்ம கூட சண்டை போட்டானே இவனை அடுத்த நிமிஷம் இவனை கட் பண்ணி இவன் கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு பேக்கப்புக்காக தான் அது வச்சுருக்காங்க அந்த பொண்ணுங்க. இது வந்து நான் ஏதோ பொண்ணுங்களை டிஃபைன் பண்ணணும், பொண்ணுங்களை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகலாம் கிடையாது. இது உண்மையிலேயே நடக்குது. இது உண்மையிலேயே நடக்கிற விஷயத்த தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எனக்கு நான் பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. ஸோ நான் எல்லா பொண்ணுங்களையும் நான் இது சொல்லலை, நான் எல்லாருமே ஜென்ரலைஸ் பொதுவாக நான் சொல்லலை. பட் இதுதான் நடக்குது. அதே மாதிரி தான் பசங்களும் எல்லா தப்பு பண்ணுறானுங்க. பசங்களும் பேக்கப்பு ஒரு பொண்ணு வைக்கிறான், இந்த பொண்ணுக்கிட்ட கடவுள் போகிறோம், அந்த பொண்ணுக்கிட்ட நைட்டு கடவுள் போகிறோம், எந்த பொண்ணுக்கிட்ட இன்றைக்கி சுற்றுறோம், நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட சுற்றுறோம். பசங்களும் அதே தப்பு பண்ணுறானுங்க. ஸோ இதில் யாரையுமே நம்ம வந்து தப்புனே யாருமே சொல்லவே முடியாது. ஸோ இவங்களும் தப்பு பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி உண்மையாக லவ் பண்ணுற சிலருக்காக தான் நான் இந்த அட்வைஸை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்குள்ள 1008 சண்டை வரும், 1008 பிரச்சனை வரும். நீங்கள் எதிர்பார்க்குறது சில நேரத்தில் நடக்காமல் போகலாம். இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை தாண்டி நீ எப்படி வேணால் போ, நான் எப்படி வேணால் இருப்பேன், நான் யார் கூட வேணால் போவேன், நீ யார் கூட போ அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்டுக்கும் லவருக்கும் என்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பையனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஒரு லவ்வர்ன்றவன் அந்த பார்ட்னர்ன்றவன் யாருன்னா எல்லாரையும் விட அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அவன் மேலே அந்த ஃபீலிங் வருது தவிர்த்து மற்ற யார் மேலேயும் வர்றதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கான ப்ரியாரிட்டி தான் அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் அவனுக்கு கொடுக்கணும். ஸோ இது ஈக்குவலாக நம்ம மேனேஜ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமே தவிர்த்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம், எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், இவங்க எல்லோரும் போக தான் நீ எனக்கு அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ என்னோட அவங்க தான் முக்கியமா, அப்போ அவங்க கூடயே போ, அப்போ எனக்கு நான் யார், அப்போ எனக்கு என்ன முக்கியம் இருக்குது, அப்போ நான் யார், அப்போ எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், அப்போ நான் அவனுக்கு முக்கியம் இல்லையான்ற பிரச்சனை கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். ஸோ இது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஸோ அடுத்த முக்கியமாக நான் பேசணும்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கற்பழிப்பு, பாலியல் கொடுமை. ஸோ இந்த பாலியல் கொடுமை வந்து இது எந்த ஆட்சி வந்தாலும் நடக்காமல் இருக்குமா, இது எந்த ஆட்சி வந்தாலும் இது தடுத்துட முடியுமா, வாய்ப்பே இல்லை. இது வந்து சாதி மாதிரி தான். இதுவும் சாதி கொடுமை மாதிரி தான் பாலியல் கொடுமையும். இது என்ன பண்ணாலுமே இது நடக்காமல் இருக்காது. இது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இதுக்கும் ஒரே முடிவு என்னென்னா நம்மளாம் மனசளவில் நம்ம திரும்பணும். பட் இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கேட்டால் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஸ் எஜுகேஷன். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னென்னா
ஒரு பையனும் பொண்ணும் சகஜமாக பேசுகிறதுன்றது நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஸோ சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டால் அஃபென்ஸு, அது தப்பு. அதுவும் ஸ்கூலில் ஃபைன் போடுறோம். அப்படியே காலேஜுக்கு வரோம். காலேஜுக்கு வந்தோம்னா அங்கேயும் அதே தான் நடக்குது. அப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனும் பேசிக்காத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களால அது நார்மலாக அவங்களால பேசவே முடியல. அது நார்மலாக வெளியில் பேசுகிறத தாண்டி ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஒர்க் பிளேஸில் அந்த பொண்ணு வந்து அவன் கூட சிரித்து பேசினாலே அவன் அந்த லவ்னு நினச்சிட்றான் அந்த பையன். ஸோ அது நாளைக்கு அது நடக்கலை அப்படின்னா அந்த பொண்ணு மேலே ஆசை வளர்த்துக்கிறான். அது இல்லை, அது லவ் இல்லை அப்படின்னோடனே அவன் மைண்டு அப்படி போயிடுது, அந்த பொண்ணு மேலே வெறி வந்துடுது. ஸோ இது நம்ம ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுக்கணும். ஒரு பொண்ணும் பையனும் நார்மலாக பேசுகிறது பழகிறது நார்மலைஸ் பண்ணுறது எப்படின்றதை இது நம்ம ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுக்கணும். அட் தி சேம் டைம் ஒரு பொண்ணோட உடம்புன்றது ஒரு பையனோட உடம்பு மாதிரி தான். வெறும் நார்மலாக ஒரு பாடி தான், அதுவும் ஒரு உடம்பு தான். அதுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் வலிகள் இருக்கும், அதுக்குள்ளேயும் நிறைய கனவுகள் இருக்கும்ன்றதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறதுனால மட்டும் இது மாறிடாது. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் ஏன் அவ்வளோ முக்கியம்னா, செக்ஸுன்றது ஒரு 2 பேரும் சம்மந்தப்பட்டு 2 பேரும் மனசளவில் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் செக்ஸு. வெறும் உடம்பு அளவில் வச்சுக்கிறதுக்கு பேர் செக்ஸ் இல்லை அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கணும். நம்ம அந்த 2 பேருக்குமே சொல்கிறேன், அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் 2 பேருக்குமே அது புரிய வைக்கணும். ஒரு செக்ஸ் கிளாஸ் வருது, ஒரு அந்த இன்டிமேட் கிளாஸ் வருது அப்படின்னா அந்த கிளாஸில் பொண்ணும் பையனையும் தனித்தனியாக உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறது, இல்லைன்னா சொல்லியே கொடுக்குறது இல்லை, நீங்களே படித்து தெரிஞ்சுக்க வந்து அனுப்பிடுறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜே இல்லை. அவன் வளர்ந்து வரும்போது ஒரு பொண்ணு ஒரு பையனை தொட்டு பேசினாலே அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட வந்து அது செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு அவன் அந்த மாதிரிலாம் தாட்டுக்கு போயிடறான். பிகாஸ் அவனுக்கு அதை பற்றி தெரியல. ஒரு பொண்ணு புதுசாக அவங்கள தொடுதுனாவே தொட்டு பேசுறதுன்னா அவனுக்கு அப்படி தான் புரிய போகுது. ஸோ அதுதான் நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அவன் அது ரொம்ப முக்கியம். அது அடுத்து ட்ரெஸ்ஸுனால தான் ரேப் நடக்குதுன்றது இது எப்படி இருக்குன்னா, அதை விட ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதோட ஒரு கேவலமான எண்ணம் வேறு என்ன இருந்துட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. 2 வயசு குழந்தைக்கிட்ட என்ன நியூடிட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க, என்ன ஆபாசம் வந்துருச்சு, என்ன 2 வயசு குழந்தையோட உடம்பை பார்த்து என்ன உங்களுக்கு உணர்ச்சி தூண்டுதுன்னு எனக்கு தெரியல. 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறீங்க, 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறீங்க, 60 வயசு கேள்வியை ரேப் பண்ணுறீங்க, இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு ட்ரெஸ்ஸு தான். அப்படி பார்த்தா நம்ம ஆதி காலத்தில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ நம்ம ரேப் இப்படி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இல்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு தெரியும் ஒரு பொண்ணோட உடம்பு ஒரு நார்மல் உடம்பு, அது வெறும் உடம்பு அவ்வளோதான் அப்படின்றத அப்போ வந்து உங்களுக்கு புரியுது. இப்போ இருக்கிற இந்த கொடூரமான அந்த அந்த எச்சக்கலை பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல. அது அவன் வந்து எப்படி சொல்கிறது, அவன் மனசளவில் ரொம்ப இதாக இருக்கான்னு நினைக்கிறேன். இது ட்ரெஸ்ஸுனால தான் நடக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து என் ஒய்ஃப் இருக்குது, என் ஒய்ஃபை நான் கொண்டு போய் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது என் ஒய்ஃபை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கம்பல்சரி மேல் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த பெண் உறுப்பில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்க போகிறாங்க இப்போ டெலிவரி அப்போ. ஸோ அப்போ அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொல்கிறான், உங்கள் ஒய்ஃபோட பெண் உறுப்பை நான் வந்து பார்த்துட்டேன், அதனால எனக்கு மூடாயிடுச்சு, நான் ஒரு வாட்டி உன் ஒய்ஃபை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுப்போம்மா நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு உடம்பை நம்ம எவ்வளோ நார்மலைஸ் பண்ணணும், அந்த உடம்பை எப்படி நம்ம பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இதெல்லாமே. நம்மளுடைய பார்வையில் குறைய வச்சுக்கிட்டு நீ மூடி மாறின்னு சொல்கிறதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட். அது என்ன சொன்னாலுமே இவனுக்கு ஏற்றுக்கவே மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனால தான், பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனால கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. எப்போனா அவன் வீட்டில் நடக்கிற வரைக்கும் அவன் அதே தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் வீட்டில் நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், என் பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, என் பொண்ணு எப்படி இருந்தால் தெரியுமா, என் பொண்ணுக்கிட்ட என்ன உங்களுக்கு ஆபாசம் பார்த்தீங்கன்னா அவனே வந்து உட்காந்து பேசுவான், இப்படி கொடூரமாக பண்ணிட்டீங்களான்ட்டு.
எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு வழியுமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த வழி வராத வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாது. நம்மளுக்கு வரும்போது தான் அந்த வழி நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது எங்கே பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இந்த சேனலில் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கேமிங் வீடியோஸ்லாம் போடுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட மொபைல் கிடையாது. இப்போ இருந்த மொபைலும் போயிடுச்சு. நான் என்ன கண்டென்ட்டை போடணும், இந்த மாதிரி கண்டென்ட் போடணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வேறு எங்கே போடுறதுன்னு எனக்கு தெரியல. இருக்கிற ஒரு சேனல் இது ஒன்று தான் நான் வச்சுருக்கேன். இந்த சேனல்லையும் எனக்காக பார்க்குற ஒரு 5-6 பேர் தான் பார்க்குறாங்க. அந்த 5-6 பேருக்காக நான் எனக்கு தோன்றதை நான் பேசி நான் போடுறேன். இதில் நான் பெருசாக எடிட் பண்ணுறது கிடையாது. பட் நான் ஒரு வெல் டேலண்டட் எடிட்டர், வீடியோ எடிட்டர் தான் நான். பட் என் சேனலில் போடுற வீடியோஸ் எதுவுமே நான் எடிட் பண்ணி போடவே மாட்டேன். நான் ராவாக அப்படியே தான் போடுவேன். நான் என்ன பேசுகிறேனோ அதை அப்படியே தான் போடுவேன். இதில் எந்த ஒரு எடிட்டோ எந்த கட்டோ நான் பண்ணுறது கிடையாது. அப்படியே தான் நான் போடுறேன். ஸோ இது பிடிச்சா பாருங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோமா, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த சாதி கொடுமையோ இல்லை இந்த பீப்புளை ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லை இந்த ரேப் நடக்கிறத பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ இருந்தால் அது கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ போடலாமான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பெருசாலாம் ஒன்றும் வியூஸ் போகிறதில்ல, 7-8 வியூஸ் தான் போகுது. அதுவே எனக்கு சந்தோஷமாக போகிறது. நான் வந்து பெருசாக யூடியூபர் ஆகணுன்னால ஆசை கிடையாது எனக்கு. அப்படின்னு நிறைய பேர் வந்து உட்காந்து சேனலை பார்க்கணுன்னால ஆசை கிடையாது. எனக்கு சில விஷயம் பேசணும்னு தோணுது. அந்த விஷயத்த எனக்கு எப்படின்னா, எனக்கு இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே கண்டென்ட் பேசி இன்ஸ்டாகிராமில் போடுறது எனக்கு வராது. நான் பேச ஆரம்பிச்சுன்னா நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் போட தெரியல எனக்கு. ஸோ அதனால தான் நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆகுது பேசி நான் யூடியூப்பில் போடுவோம். அது பார்க்குறன்றதுலாம் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் வீடியோ போட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை நான் போய் பார்க்கவும் மாட்டேன். அது எவ்வளோ யூஸ் போகுது, எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஸோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.